நடைபெற்று முடிந்த இந்த T20 உலகக்கிண்ண போட்டியில மனது மறக்காத பல சம்பவங்கள் பதிவாகி இருக்கிறது. காலத்துக்கும் எங்களுடைய மனதில் நிலை பெறக்கூடிய மாதிரியான பல சம்பவங்கள் பதிவாகி இருந்தது. அதாவது இந்தியாவுக்கும் பாகிஸ்தானுக்கும் இடையில பாத்தீங்கன்னா நடக்காமல் போகும் என்று சொல்லி எதிர்பார்க்கப்பட்ட அந்த T20 உலகக்கிண்ண ஒரு போட்டியானது இலங்கையில் நடந்தது. இலங்கையினுடைய ஜனாதிபதி அனுரகுமார திசநாயக்க அவர்கள் தலையிட்டு அந்த போட்டியை நடத்தி வைத்தார். அது ஒரு வரலாற்று சம்பவமாக, வரலாறு காணாத அளவுக்கு நிறைய ரசிகர்கள் பங்கெடுத்த ஒரு போட்டியாக மாறி போனது. அதே போல சஞ்சு சாம்சனுடைய எழுச்சியை இந்த இடத்துல சொல்லிக் கொள்ளலாம். அதுவும் விரைவாக மறந்து போகாத ஒரு சம்பவமாக இருக்கிறது. அதேபோல் இந்திய அணியினுடைய பந்து வீச்சாளர் பும்ராவினுடைய 500 விக்கெட் பிரதியாக இருக்கலாம். கனடாவினுடைய ஒரு இளம் வீரர் ஜுவராஜ் சம்ப்ரா என்ற ஒரு இளம் வீரர் நியூசிலாந்துக்கு எதிராக பெற்றுக்கொண்ட சதமாக இருக்கலாம். இந்தியாவும் இங்கிலாந்தும் பங்கெடுத்த இரண்டாவது அரையிறுதி ஆட்டத்தில் 499 ஓட்டங்கள் பெற்றுக்கொண்ட விஷயமாக இருக்கலாம். இந்தியா உலக கிண்ணத்தை சுவீகரித்த விஷயமாக இருக்கலாம். இப்படி இந்த உலக கிண்ணத்துல நிறைய மறக்க முடியாத சம்பவங்கள் பதிவாகி இருக்கிறது. ஆனால் இதை எல்லாவற்றையும் தாண்டி பார்த்தீங்கன்னு சொன்னால், ஒரு இளம் கிரிக்கெட் வீரர் ஜேக்கப் பத்தல் என்ற ஒரு இங்கிலாந்தினுடைய சகலதுறை இளம் வீரர் இங்கிலாந்து அணிக்காக பங்கெடுத்து அணியை பலப்படுத்தியது மட்டுமல்லாமல் ஒரு சிறப்பான துடுப்பாட்டத்தை வழங்கி தான் எதிர்காலத்தினுடைய இங்கிலாந்து அணியின் மிக முக்கிய நபர் என்றதை புரிய வச்சது மட்டுமல்லாமல் பல செய்திகளை மக்கள் மத்தியில பதிய விட்டு சென்றிருந்தார். இங்கிலாந்து இந்த போட்டி தொடர்ல தோல்வியை தழுவி இருந்தாலும் கூட, இந்தியாவோடு தோல்வியை தழுவி இருந்தாலும் கூட, இறுதிப் போட்டியில் விளையாட முடியாமல் போயிருந்தாலும் கூட, ஜேக்கப் பெத்தல் செய்த அந்த சாதனைகளும் பதிவு செய்துவிட்டு போன சந்தர்ப்பங்களையும் நினைத்து இங்கிலாந்து கிரிக்கெட் சபை அல்லது இங்கிலாந்து கிரிக்கெட் ரசிகர்கள், முன்னாள் வீரர்கள், இந்நாள் வீரர்கள் பெருமைப்பட்டுக் கொள்கிறார்கள். அந்த அளவு தூரத்துக்கு ஜேக்கப் பெத்தல் என்ற அந்த 22 வயது இளைஞனுடைய கிரிக்கெட் பங்களிப்பு இங்கிலாந்துக்கு பலமாக இருந்திருக்கிறது. எனவே அதை பற்றிய ஒரு முழுமையான ஒரு சாதனை பதிவாக ஜேக்கப் பெத்தல் என்பவர் யார், ஜீரோவிலிருந்து எப்படி ஒரு ஹீரோவாக மாறினார், உலகம் முழுக்க அவரை பற்றி ஏன் பேசுகிறார்கள், கிரிக்கெட் உலக கிண்ணம் முடிந்தாலும் இப்ப ஜேக்கப் பெத்தலினுடைய அந்த விஷயங்களை பற்றி கிரிக்கெட் ரசிகர்கள் தொடர்ந்து முணுமுணுத்துக் கொண்டிருக்கிறதுக்கு என்ன காரணம் என்பது பற்றிய நிறைய விஷயங்களை இந்த வீடியோ பதிவில் அலசி ஆராய போகிறோம். வாங்க நண்பர்களை, வீடியோக்குள்ள போய் என்ன விஷயம் என்றதை தெளிவா பார்க்கலாம். வெல்கம் டு ஜேசி சென்டர். நான் ஜெயா. நண்பர்கள் எல்லோருக்கும் அன்பு வணக்கம். ஜேக்கப் பெத்தலை பொறுத்த வரைக்கும் பாத்தீங்கன்னா உள்ளூர் கிரிக்கெட் போட்டிகள்ல நிறைய விஷயங்கள்ல நிறைய இடங்கள்ல பங்கெடுத்திருக்கிறார். ஆனால் சொல்லிக் கொள்ளும் அளவுக்கு கிரிக்கெட்ல அவர் எந்த ஒரு தடத்தையும் பதிக்க இல்லை. ஆனால் இன்டர்நேஷனல் கிரிக்கெட்டை பொறுத்த வரைக்கும் அது T20 ஆக இருக்கலாம், டெஸ்டாக இருக்கலாம், ஒன் டே இன்டர்நேஷனலாக இருக்கலாம், இந்த 3 வகையான கிரிக்கெட்லையும் ஒரு குறிக்கப்பட்ட காலத்துக்குள்ள 6 மாசத்துக்குள்ள அனைத்து வகையான கிரிக்கெட்லையும் தடம் பதிச்சிருக்கிறார். 3 வகையான கிரிக்கெட் தொடர்களையும் சதம் கடந்த ஒரு வீரர் என்ற பெருமையையும் அவர் பதிவு செய்திருக்கிறார். அதையும் தாண்டி இப்ப நடந்த இந்த T20 உலகக்கிண்ண போட்டியில இந்தியாவோடு பங்கெடுத்த போது அவர் பெற்றுக்கொண்ட அந்த சதம் என்றது ஜேக்கப் பெத்தலை தூக்கி நிறுத்தி வைத்திருக்கிறது கிரிக்கெட் உலகத்தில் என்று சொன்னா மிக இல்லை. ஜேக்கப் பெத்தலுடைய பிறப்பை பார்த்தீங்கன்னு சொன்னால், இவர் வெஸ்ட் இண்டீஸ்ல இருக்கக்கூடிய பார்படோஸ் என்ற ஒரு தீவுல தான் பிறந்திருக்கிறார். இவருடைய அப்பா ஒரு முன்னாள் கிரிக்கெட் வீரர். இவர் பாத்தீங்கன்னா 2003ஆம் ஆண்டு செப்டம்பர் மாதம் 21ஆம் தேதி பார்படோஸ்ல பிறக்கிறார். 12 வயது வரைக்கும் பார்படோஸ்லாம் இருக்கிறார். அங்கதான் படிக்கிறார். அங்கதான் அவருடைய கிரிக்கெட் வாழ்க்கையை ஆரம்பமாகிறது. அதற்கு பிறகுதான் ஸ்காலர்ஷிப் ஒன்றை பெற்று இங்கிலாந்துக்கு குடிபெயர்றார் ஜேக்கப் பெத்தல். பார்படோஸ்ல இருக்கிற போது ஜேக்கப் பெத்தலுக்கு வெஸ்ட் இண்டீஸினுடைய ஒரு கிரிக்கெட் ஜாம்பவான் டெஸ்மண்ட் ஹெய்ன்ஸ் என்பவரிடம் கிரிக்கெட் கற்றுக்கொள்றதுக்கு ஒரு சந்தர்ப்பம் கிடைக்குது. அவர்கிட்ட தான் போய் பயின்று கொண்டிருக்கிற போது இவருக்குள்ள இருந்த ஒரு தலை சிறந்த பேட்ஸ்மேனை டெஸ்மண்ட் ஹெய்ன்ஸ் தான் கண்டுபிடிக்கிறார். அதற்கு ஏற்றது போல பயிற்சிகளை கொடுக்கிறார். ஒரு தலை சிறந்த கிரிக்கெட்டராக இவர் மாறுறார். ஆரம்பத்தில் ஒரு பேட்ஸ்மேனாக தான் தன்னுடைய பயணத்தை ஆரம்பித்திருந்தாலும் கூட பின்னாட்களில் பார்த்தீங்கன்னா ஒரு பவுலராகவும் தன்னை உருமாற்றிக் கொள்கிறார். இப்ப ஒரு தலை சிறந்த ஆல்ரவுண்டராக தன்னை மாற்றி வைத்திருக்கிறார் ஜேக்கப் பெத்தல். இவருடைய பந்து வீச்சை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னு சொன்னா, மிடில் ஓவர்ல சிறப்பான முறையில் பந்து வீசக்கூடியவர். மிடில் ஓவர்ல பந்து வீசி ஓட்டங்களை கட்டுப்படுத்துறதுல இவர் வல்லவராக இருக்கிறார். துடுப்பாட்டத்தில் பார்த்தீங்கன்னா ஒரு காலத்தில் நாங்கள் ஏபிடி வில்லியர்ஸை பார்த்து ரசிச்சிருப்போம். அந்த 360 டிகிரியில சுத்தி சுழண்டு ஓட்டங்களை பெறக்கூடியவர். பேட்டை தூக்கி அடிச்சு நாலாபுறமும் பந்தை துரத்தி அடிக்கக்கூடியவர். எந்த வகையான பவுலர் எந்த வகையான பந்து போட்டாலும் அடி மட்டும்தான் அங்க விழுந்து கொண்டிருக்கும். அப்படி சுழண்டு 360 டிகிரியிலேயே விளையாடக்கூடியவராக ஏபிடி வில்லியர்ஸை நாங்கள் பார்த்து ரசித்திருக்கோம். இப்ப பாத்தீங்கன்னா கிரிக்கெட் உலகம்
இவரை ஒரு குட்டி ஏபிடி வில்லியர்ஸ் சொல்லி அழைக்குது. காரணம் என்ன, இவரும் 360 டிகிரியில துடுப்படுத்த ஆடக்கூடியவர். எந்த பந்து வீச்சாளர்கள் பந்து போட்டாலும் சரி, எப்படி பந்து போட்டாலும் சரி, நாலாபுறமும் பந்தை அடித்து விரட்டி ஓட்டங்களை சேர்க்கக்கூடிய வல்லமை ஜேக்கப் பெத்தலுக்கு இருக்கு. இங்கிலாந்தினுடைய அண்டர் 19 கிரிக்கெட் டீம்ல ஒரு துணை கேப்டனாக தன்னுடைய பயணத்தை தொடர்ந்திருக்கிறார். 2022ஆம் ஆண்டுல நடந்த அண்டர் 19 வேர்ல்ட் கப்ல இவர் அணியில விளையாடியும் இருக்கிறார். இந்த தொடர்ல விளையாடுகிற போது தென்னாப்பிரிக்காவுக்கு எதிராக 42 பந்துகளை சந்தித்த ஜேக்கப் பெத்தல் 88 ஓட்டங்களை பதிவு செய்திருந்தார். இது அந்த காலத்துல எல்லோராலும் வியந்து பார்க்கப்பட்ட, பாராட்டப்பட்ட ஒரு ஸ்கோர். இந்தியாவில் நடக்கிற IPL தொடர்ல இருந்து ஆஸ்திரேலியாவில் நடக்கிற BBL பிக் பேஷ் லீக் வரைக்கும் இவருடைய நீட்சி தொடர்ந்து செல்லுது. IPL-ஐ கலக்கியவர், BBL போட்டி தொடர்லையும் நிறைய கலக்கல்களை செய்திருக்கிறார் ஜேக்கப் பெத்தல். அவருடைய தொடர்ச்சி இந்த வருடமும் இருக்க போகுது. 2025ஆம் ஆண்டு IPL தொடர்ல RCB அணிக்காக ஒப்பந்தம் செய்யப்பட்டு வாங்கப்பட்ட ஜேக்கப் பெத்தல் அந்த அணி கடந்த வருடம் கிண்ணத்தை வெல்லுகிற போது அந்த அணியின் ஒரு வீரராக இடம் பிடித்திருந்தார். BBL தொடரை பொறுத்த வரைக்கும் மெல்பர்ன் அணியினுடைய ரெனிகேட்ஸ் அணியினுடைய வீரராக தொடர்ந்து வருகிறார் ஜேக்கப் பெத்தல். இந்த அணிக்காக விளையாடுகிற போது ஒரே ஓவரில் 5 சிக்ஸர்களை விளாசி தள்ளி இருந்தார். இது ஒரு மிகப்பெரிய சாதனையாக பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. 2026ஆம் ஆண்டு IPL தொடருக்காகவும் RCB அணிக்காக ஒப்பந்தம் செய்யப்பட்டிருக்கிறார் ஜேக்கப் பெத்தல். ஆனால் கடந்த முறையை போல அவரை இந்த முறை சாதாரணமாக விட்டு வைக்க மாட்டார்கள் என்றுதான் நினைக்கிறோம் RCB அணி. இந்த முறை ஒரு கீ பிளேயராக, ஒரு முக்கியமான துடுப்பாட்ட நட்சத்திரமாக RCB அணியால இந்த தடவை பயன்படுத்தப்படுவார் ஜேக்கப் பெத்தல். ரசிகர்களுக்கு ஒரு பெரிய வார வேடிக்கை இந்த தடவை காத்திருக்கிறது என்பதில் எந்த விதமான ஐயப்பாடும் இருக்காது. நிச்சயமாக ஜேக்கப் பெத்தலினுடைய துடுப்பு இந்த முறையும் கதை பேசும், ஏராளமான ஓட்டங்களை பெறும், சாதனைகள் பல நிலைநாட்டும் என்று சொல்லி கிரிக்கெட் ரசிகர்கள் எதிர்பார்த்து காத்திருக்கிறார்கள். பொறுத்திருந்து பார்க்கலாம். இன்னும் சில நாட்கள்ல இந்த 2026ஆம் ஆண்டுக்கான IPL சீசன் ஆரம்பமாக போகிறது. இதுல ஜேக்கப் பெத்தலினுடைய பெர்ஃபார்மன்ஸ் எப்படி இருக்க போறன்றதை பொறுத்திருந்து பார்ப்போம். ஜேக்கப் பெத்தலினுடைய சர்வதேச கிரிக்கெட் அறிமுகம் பாத்தீங்கன்னா ஆஸ்திரேலியா அணிக்காகவும் அல்லது ஆஸ்திரேலியா அணிக்கு எதிராகவும் நியூசிலாந்து அணிக்கு எதிராகவும் தான் அறிமுகமாக இருக்கிறார். 2024 செப்டம்பர்ல ஒன் டே இன்டர்நேஷனல் கிரிக்கெட்லையும் ஆஸ்திரேலியாவுக்கு எதிராக, அதே போல T20 போட்டியிலும் ஆஸ்திரேலியாவுக்கு எதிராகத்தான் அறிமுகமாக இருக்கிறார். டெஸ்ட் மேட்சை பொறுத்த வரைக்கும் நியூசிலாந்து அணிக்கு எதிராக அறிமுகமாக இருக்கிறார் ஜேக்கப் பெத்தல். நான் ஏற்கனவே சொன்னது மாதிரி இந்த 3 வகையான கிரிக்கெட் தொடர்களிலும் குறைந்த காலத்துல சதங்களை பதிவு செய்த ஒரு வீரர். இங்கிலாந்தை பொறுத்த வரைக்கும் இவர் ஒரு 4வது வீரராக 22 வயதிலேயே பதிவாகி இருக்கிறார். இவருக்கு முதல்ல பாத்தீங்கன்னா ஜோஸ் பட்லர் 3 வகையான கிரிக்கெட் போட்டிகளிலையும் சதம் கடந்த வீரராகவும், அதே போல டேவிட் மாலன் என்ற ஒரு வீரர் 3 வகையான கிரிக்கெட்டிலையும் சதம் கடந்த வீரராகவும், ஹாரி புரூக் என்ற ஒரு வீரரும் 3 வகையான போட்டிகளிலையும் சதம் கடந்த வீரராகவும் இங்கிலாந்து சார்பிலே இதுவரை காலமும் பதிவாகி இருக்கிறார்கள். இப்ப அடுத்த ஒரு வீரராக ஜேக்கப் பெத்தல் தன்னுடைய பெயரை பதிவு செய்திருக்கிறார். 2026 ஆஷஸ் டெஸ்ட் கிரிக்கெட் தொடர்ல, வரலாற்று சிறப்பு பெற்ற ஆஷஸ் டெஸ்ட் கிரிக்கெட் தொடர்ல 154 டெஸ்ட் ஓட்டங்களை பெற்றுக்கொண்டமை மிக பெரிய ஒரு விஷயமாக பேசப்படுகிறது. இப்ப நடந்து முடிந்திருக்கிற இந்த T20 வேர்ல்ட் கப் 2026 நடந்து முடிந்திருக்கிற T20 வேர்ல்ட் கப்ல இந்தியாவுக்கு எதிராக 45 பந்துகள்ல பெற்றுக்கொண்ட அந்த சதம் என்றது மிக முக்கியமான ஒரு சதமாக பார்க்கப்படுகிறது. T20 உலகக்கிண்ண போட்டிகளில் அதிவேகமாக பதிவு செய்யப்பட்ட ஒரு சதமாகவும் இந்த சதம் பதியப்பட்டிருக்கிறது. 2015 பாத்தீங்கன்னா அயர்லாந்துக்கு எதிரான ஒரு T20 தொடர் நடக்குது. அந்த தொடர்ல இங்கிலாந்து அணியை வழிநடத்திய ஒரு கேப்டனாக ஜேக்கப் பெத்தல் இருக்கிறார். இதை அடிப்படையாக கொண்டு பார்த்தோம் என்று சொன்னால் மிக இளவயதுல இங்கிலாந்து கிரிக்கெட் குழுவை வழிநடத்திய ஒரு இளம் தலைவர் என்ற பெயரையும் ஜேக்கப் பெத்தல் பதிவு செய்திருக்கிறார். இப்ப நடந்து முடிந்த இந்த T20 உலகக்கிண்ண போட்டியில பாத்தீங்கன்னா ஜேக்கப் பெத்தலினுடைய ஸ்ட்ரைக் ரேட் 175. இந்த தொடர்ல இந்த ஸ்ட்ரைக் ரேட் என்றது ரொம்ப பெரிய ஒரு ஸ்ட்ரைக் ரேட்டா. அதை வைத்திருந்த ஒரு வீரர் ஜேக்கப் பெத்தல். கடந்த ஆண்டு 2025 ICC வளர்ந்து வருகிற சிறந்த இளம் கிரிக்கெட் வீரருக்கான விருது பட்டியல்ல இவருடைய பெயர் பரிந்துரைக்கப்பட்டது. ஜேக்கப் பெத்தலினுடைய ஆக்ரோஷமான அதிரடியான துடுப்பாட்டத்தை பார்த்த இங்கிலாந்து கிரிக்கெட் ரசிகர்கள் ஜேக் த ஹிட்மேன் என்று சொல்லி ஒரு பட்ட பெயரையும் ஒரு செல்ல பெயரையும் வைத்து இவரை அழைக்க தொடங்கி இருக்கிறார்கள். ஜேக்கப் பெத்தல் என்பவர்
இங்கிலாந்து கிரிக்கெட்டுடைய எதிர்காலம் மட்டுமல்ல, ஜீரோல இருந்து ஹீரோவாக மாறிய பல சாதனையாளர்களுடைய தொடர்ச்சியும் கூட. இந்த கிரிக்கெட் தொடர்ல ஜேக்கப் பெத்தலினுடைய விளையாட்டை பார்த்து ரசித்தவராக நீங்க இருந்தா இந்த வீடியோக்கு ஒரு லைக் பண்ணுங்க. அதே போல இந்த வீடியோ பற்றி உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட்ல பதிவு செய்யுங்க. மற்றும் ஒரு வீடியோ பதிவில் உங்களை சந்திக்கின்றேன். அதுவரை நன்றி, வணக்கம்.